ஹலோ குழந்தைங்களா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம 10ஆம் கிளாஸ் வகுப்புல போன பாடம் எதுல நிறுத்தணும்னு ஞாபகம் இருக்கா? கரெக்ட், பெரமோன்கள் நம்ம நிறுத்தணும் இல்லையா? எத்தனாவது பாடம் பெரமோன்கள்? எஸ், 3வது பாடம். பயாலஜில 3வது பாடம். நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. சரியா, 3வது பாடத்துல கடைசி பகுதி. சரி, உங்களுக்கு இந்த 3வது பாடம் பேர் ஞாபகம் இருக்கு? நிலைக்கான வேதி துடிப்புகள் இல்லையா? நம்மளுடைய 3வது பாடம். அப்போ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனிதனை பத்தி டீட்டெயிலா படிச்சோம். நாளமில்லா சுரப்பி மண்டலம், அதுல என்னென்ன ஹார்மோன்கள் இருக்கு எல்லாம் டீட்டெயிலா படிச்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, நம்ம மனிதர்களை போலவே விலங்குகள்ல இது மாதிரி ஏதாவது வேதி துடிப்புகள் இருக்கா, ஹார்மோன்கள் மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த வேதி பொருட்களுக்கு என்னென்ன பேருன்னு படிச்சோம்? பெரமோன்கள்னு படிச்சோம். ஒவ்வொரு உயிரினங்கள் அது உற்பத்தி செய்யக்கூடிய பெரமோன்களுடைய பேரு இது எல்லாம் நம்ம படிச்சோம். மனிதன் எவ்வாறு பெரமோனை பயன்படுத்திக்கிறான், அவனுடைய தேவைக்கு எவ்வாறு அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இல்லையா? இனி நம்ம அடுத்தது தாவரங்களுக்கு ஹார்மோன் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். தாவரங்கள் தானே நம்மளுடைய உற்பத்தியாளர், உயிர் மண்டலத்தினுடைய உற்பத்தியாளர்னு சொல்லும் பொழுது யாரு? தாவரங்கள். பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள் ஒளி சேர்க்கை நடத்தி நமக்கு உணவை தயார் பண்ணி கொடுத்தாதான். 9ஆம் கிளாஸ்லயே படிச்சாச்சு இல்லையா? ஒளி சேர்க்கை நடத்தணும் தாவரங்கள். அந்த தாவரங்கள் நல்லா வளர்ந்து நல்லா செழுமையா இருந்தாதான். காடுகள் எல்லாம் அழியும் போது எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனை வருது? மண்ணரிப்பு ஏற்பது, மழை பெய்யறது இல்லையா? அப்போ காடுகள் வளர்க்கறது எந்த அளவுக்கு முக்கியமானது? வேளாண்மை செய்வது எந்த அளவுக்கு முக்கியமானது மனிதனுக்கு? அப்ப இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா தாவரங்கள் பச்சையா இருக்கணும் இல்லையா? பூமியினுடைய சிறப்பு தன்மையே என்னது? பச்சை நிறம். ஏன்னா தாவரங்கள் நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம படிச்சோம். இப்ப இதெல்லாம் நல்லா நடக்கணும்னா என்ன வேணும்? தாவரங்கள் நல்லா சௌக்கியமா இருக்கணும் இல்லையா? தாவரங்களுக்கு சௌக்கியம் இல்லைன்னா நம்ம யாருக்குமே என்னது சுகம் கிடையாது. தாவரங்கள் சுகமா இருக்கணும் இந்த பூமியில. தாவரங்களை எதையும் செய்யக்கூடாது, அவன் நல்லா தழைச்சு இல்லையா? அப்ப நம்மள மாதிரியே உயிரினங்கள் தானே தாவரங்கள். தாவரங்களுக்கும் நம்ம உடல்ல நடக்கிற மாதிரி நிறைய வேலைகள் நடக்கும் தானே, உயிர் வேலைகள் எல்லாம் நடக்கும் தானே. தாவரங்கள்ல நிறைய வளர்சிதை மாற்றங்கள் இருக்குமா? இல்ல. அப்போ அந்த வளர்சிதை மாற்றம் உயிர் வினைகளை கட்டுப்படுத்தும். அதே மாதிரி கட்டுப்படுத்துறது மட்டும் கிடையாது, நம்ம மூளை எப்படி நம்ம உடல்ல இருக்கிற செயல்களை எல்லாம் கட்டுப்படுத்துதோ அதே போல ஒவ்வொரு ஹார்மோன்களும் எப்படி நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு வேலையையும் கட்டுப்படுத்துதோ அதே போல உயிர் வேலைகள், தாவரத்தினுடைய உயிர் வேலைகளை கட்டுப்படுத்தவும். அப்போ நிறைய வேலைகள் நடக்குது. அதெல்லாம் கட்டுப்படுத்தினா மட்டும் பத்தாது, ஒருங்கிணைக்கவும். ஒருங்கிணைப்பதுன்னா என்னது? கோஆர்டினேஷன். ஒருங்கிணைப்பது கட்டுப்படுத்துறதுன்னா என்னது? கண்ட்ரோல். ஒருங்கிணைப்பதுன்னா என்னது? கோஆர்டினேஷன். கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் எல்லாம் செய்யறது தாவரத்துல இருக்கக்கூடிய ஹார்மோன்களாகும். புரியுதா? தாவரங்களில் உயிர் வேலைகளை கட்டுப்படுத்துவதும் ஒருங்கிணைப்பதும் யார் வேலை? தாவர ஹார்மோனுடைய வேலை. இப்படி தாவரத்தினுடைய வளர்ச்சிய கட்டுப்படுத்துறதுனால தாவர வளர்ச்சி கட்டுப்படுத்திகள் அப்படின்னு இந்த தாவர ஹார்மோன்களுக்கு பேரு. என்ன பேரு? தாவரங்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதனால் இந்த ஹார்மோன்களுக்கு தாவர வளர்ச்சி கட்டுப்படுத்திகள் அப்படின்னு பேரு. தாவர வளர்ச்சி கட்டுப்படுத்திகள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? பிளான்ட் growth regulators. Plant growth regulators. பாருங்க, நம்ம இந்த ஃபேன்ல எல்லாம் ரெகுலேட்டர் இருக்கும் தெரியுமா? நம்ம எப்ப சொல்லுவோம்? ரெகுலேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ரெகுலேட்டர் என்ன பண்ணுது? ஸ்பீடு குறைக்கணுமா? நம்ம 1கோ 2கோ குறைச்சிக்கலாம். சரியா? குறைச்சிக்கலாம்.
5ல் போட்டு வச்சு இல்லையா? அப்போ நமக்கு தேவையான மாதிரி இந்த ஸ்பீடை கூட்டவும் குறைக்கவும் செய்யும் இல்லையா? அதே மாதிரி தான் பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் அல்லது தாவர வளர்ச்சி கட்டுப்படுத்திகள்ங்கிற இந்த ஹார்மோன்கள் வளர்ச்சியை கூட்டணுமா, வளர்ச்சியை கூட்டிக்கலாம். வளர்ச்சியை குறைக்க வேண்டிய இடத்துல வளர்ச்சியை குறைக்கும். புரியுதா? அப்போ தாவர ஹார்மோன்கள் என்னதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? அதனுடைய வேலை என்னதுன்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? இனி எத்தனை வகையான ஹார்மோன்கள் இருக்குங்கிறத நம்ம படிக்கணும். இப்போ தாவர ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க பாருங்க 5 வகை இருக்கு. சரியா? தாவர ஹார்மோன்கள் பார்க்கும் பொழுது 5 வகையான ஹார்மோன்கள் இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹார்மோன் பேர் என்னவா இருக்கு? ஆக்சின். என்ன பேரு? ஆக்சின். முதல் ஹார்மோன் பேர் என்னதுடா? ஆக்சின். ரெண்டாவது ஹார்மோன் பேர் என்னது? சைட்டோகினின். என்ன பேரு? சைட்டோகினின். மூணாவது ஹார்மோனுக்கு பேர் பேரு கிபரலின். முதல் ஹார்மோனுக்கு பேர் என்னது? ஆக்சின். கூடவே சொல்லி பாருங்க, சொல்றதுக்கெல்லாம் புதுமையா இருக்கும். அதனால நீங்க தைரியமா இந்த ஹார்மோன் பாடத்தை படிக்கும்போது சொல்லி சொல்லி பார்த்துக்கணும். ஆக்சின், சைட்டோகினின், கிபரலின். பின்ன இருக்கிறது பாருங்க, 4வது ஹார்மோன் பேர் என்ன பாருங்க? ஆப்சிசிக் அமிலம். ஆப்சிசிக் அமிலம், இங்கிலீஷ்ல ஆப்சிசிக் ஆசிட். கடைசியா இருக்கிறது எத்திலின். புரியுதா? எத்தனை ஹார்மோன் இருக்கு டோட்டலா சொல்லுங்க பார்க்கலாம். பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் 5 எல்லாம் உண்டு. ஆக்சின், சைட்டோகினின், கிபரலின், கரெக்ட் சொல்லிக்கோ. ஆப்சிசிக் அமிலம், கடைசியாக இருப்பது எத்திலின். இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம்? ஒவ்வொன்றுத்துக்கும் வேலையை நம்ம தனித்தனியா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம யார் வேலையை பார்க்க போறோம் பாருங்க. ஆக்சினுடைய வேலை. உங்களுக்கு கிளியரா ஒரு பட விளக்கம் 3.9 கொடுத்துருக்கு. பேஜ் 52ல எடுத்து வச்சுக்கோங்க. புத்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க கடகடன்னு எடுத்து வச்சுக்கோ. ஆக்சினுடைய வேலை என்னது? செல் வளர்ச்சி. போன வருஷம் நம்ம படிச்சோம் இல்லையா? செல் பிரிதல், மைட்டோசிஸ், மியோசிஸ், இழை பிரிவு, குன்றல் பிரிவு, இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்ப பாருங்க, இந்த செல் வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான வேலையை செய்யறது ஆக்சின். வளரணும் இல்லையா? ஒரு உயிரினம் வளரணும்னாலே என்ன? செல்கள் எல்லாம் வளர்ச்சி பெற வேண்டும். செல்கள் எல்லாம் வளர்ச்சி பெற வேண்டும், பிரிவடைய வேண்டும், நீளமாகணும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய வேலைகள் உண்டு செல்கள்ல. செல் பிரிதல் மட்டும் கிடையாது, செல் வளர்ச்சி, செல் நீளமா இருக்கணும். பிறகு அடுத்த பாயிண்ட் பாருங்க, செல் வளர்ச்சிக்கு அப்புறம் அது செல் நீளுதல். வளர்ந்தா மட்டும் போதுமா? நீளம் ஹைட் வைக்க வேண்டாமா? செடிகள்லாம் உயரமா வளர வேண்டாமா? சிலதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கும், சிலதெல்லாம் உயரமா வளரணும். அப்போ செல் நீளுதல், அதையும் கட்டுப்படுத்துறது இந்த ஆக்சினுடைய வேலை. இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா நுனி மொட்டுக்களின் வளர்ச்சி. இந்த நுனி மொட்டுக்கள்னா என்னது? அப்பிக்கல் ரீஜன். அப்பிக்கல் ரீஜன் எல்லா நுனி பகுதியும், தாவரத்தினுடைய தண்டுல இருக்கக்கூடிய எல்லா நுனி பகுதியும் அப்பிக்கல் ரீஜன். அந்த ஏரியால இருக்கக்கூடிய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறது ஆக்சின். இனி பாருங்க, கனிகள் உருவாதல். கனிகள்னா என்னது? ஃப்ரூட்ஸ் இல்லையா? நல்லா பழுத்து நல்ல மாம்பழம் நல்லா பழுக்கணும், அதே பலாப்பழம் பழுக்கணும், பலபல பழம், கொய்யாப்பழம் பழுக்கிறது. சரியா? கனிகள் உருவாதல், அதெல்லாம் உருவாச்சுன்னா தான் பழுத்து நம்ம எல்லாம் ருசிக்க முடியும் இல்லையா? கனிகள் உருவாக வேண்டும், அதையும் கட்டுப்படுத்துறது நம்மளுடைய ஆக்சின். பாருங்க, ஆக்சின் வேலை என்னதுன்னு சொன்ன பாத்துங்க. செல் வளருதல், செல் நீளுதல், அதுக்கப்புறம் நுனி மொட்டுக்களின் வளர்ச்சி, கனிகள் உருவாதல். இது எல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு வேலை? ஆக்சின் என்ற நம்முடைய இந்த ஹார்மோனுடைய வேலை. இனி அடுத்தது பாருங்க, சைட்டோகினினை பத்தி படிக்கணும். சைட்டோகினின் எப்படி தெரியுமா? இந்த ராமலட்சுமணன் மாதிரியா இருக்கும். ஆக்சின், சைட்டோகினின், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யும். சொல்லி வரும்போது உங்களுக்கே புரியும். சைட்டோகினின் வேலை என்னது பாருங்க? செல் பிரிவடைதல், செல் டிவிஷன். அதுக்கப்புறம் பாருங்க, செல் பாகுபாடு,
செல் வேறுபடுதல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? செல் டிஃபரன்சியேஷன். அப்போ இந்த முனியாக்க அல்லது மெரிஸ்டம் செல்ஸ் தான் என்ன ஆகும்? பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்பிரன் கைமா, சைலம், ஃப்ளோயம் நல்லா வேற வேற செல்களாக உருவாகும் இல்லையா? அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ், பல பல வகைகளாக பிரிய வேண்டும். அதுதான் என்ன பேரு? செல் பாகுபாடு. செல் பாகுபாடு, செல் வேறுபாடு. புரியுதா? செல் பிரியணும், செல் பாகுபாடு அடைய வேண்டும், அதுக்கப்புறம் செல் வளர்ச்சி. இப்ப ஏன் அண்ணன் தம்பி மாதிரின்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆக்சினும் சைட்டோபினினும் ரெண்டு பேரும் ஒண்ணு இணைஞ்சு வேலை செஞ்சாதான் செல்கள் நல்லா வளர்ச்சி அடைய முடியும். புரிஞ்சுதா? அப்ப சைட்டோபினின் வேலை என்னது வருடா? செல் பிரிவடைதல், செல் பாகுபாடு, அதுக்கப்புறம் கடைசியா என்ன படிச்சோம்? செல் வளர்ச்சி. அப்போ ஆக்சினை பத்தி படிச்சு முடிச்சாச்சு, சைட்டோபினினை பத்தி படிச்சு முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம படிக்க போறது கிப்ரெலின். என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த சேமித்த உணவை சிதைவுறுத்தி விதைகளை முளைக்க வைக்க உதவுகிறது. சேமித்த உணவு எங்க இருக்கும்? விதைக்குள்ள. விதைக்குள்ள ஏன் இந்த உணவை சேமிக்குது? ஏன்னா இந்த விதைய ஊனி இலை வர வர இதுக்கு உணவு கிடையாது. ஏன்னா அந்த பச்சை இலை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒளி சேர்க்கை நடத்தி அது உணவை உற்பத்தி செய்யும் இல்லையா? அப்ப சேமித்த உணவை சிதைவுறுத்தி உள்ள இருக்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அந்த பட்டாணி செடியில ரெண்டு அந்த பருப்பு இருக்கு பத்தியா, அதுல நிறைய உணவு அப்படியே சேமிச்சு வச்சிருக்கு. அதைய சிதைவுறுத்தினாதான் என்ன ஆகும்? அந்த உணவை யூஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதா? அந்த விதைய முளைக்க வைக்கணும். இது சிதைவுறும் பொழுதுதான் அது முளைக்கும். புரிஞ்சுதா? நீ யோசிச்சுப்பாரு, நம்ம ஸ்கூல்ல வந்து இந்த வெண்டைக்காய் செடி விதை, கத்திரிக்காய் விதை, கீரை விதை எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? சீட்ஸ்ல நமக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? எல்லாம் பேக்கெட் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த சமயம் அங்க எல்லாம் எப்படி இருக்கு? இந்த விதை முளைக்குதா? இல்லை. நம்ம கரெக்டா நம்ம மண்ணில் போட்டு தண்ணி எல்லாம் தடிச்சு விடுற சமயத்துல உள்ள என்ன வேலை நடக்குது? ஃபர்ஸ்ட் கிப்ரெலின் உற்பத்தி ஆகுது. புரியுதா? உள்ள எது ஃபர்ஸ்ட் நடக்குது? தண்ணி எல்லாம் கழிச்சு விடும் பொழுது உள்ள இருக்கிற அந்த உணவு இருக்கு பத்தியா, உணவு ஆக்சிஜன் கூட செஞ்சு அப்படி மூச்சு விட ஆரம்பிக்கும். செல் சுவாசம் நடத்தணும். செல் சுவாசம் நடத்தும் போது அதுக்கு கூடவே என்ன நடக்கும்? கிப்ரெலின் உருவாகும். இந்த கிப்ரெலின் உருவான உடனே என்ன ஆகும்? அங்க உள்ள இருக்கிற உணவை எல்லாம் யூஸ் பண்ணி வளர. இந்த வளர்றதுன்னா என்னது? இந்த விதை முளைக்கும். விதை வளர்றது அப்படின்னு சொல்லும்போது என்ன? விதை முளைக்கும். இந்த வேலையை கட்டுப்படுத்துறது யார் வேலை? கிப்ரெலினுடைய வேலை. அது மட்டும் பத்தாது, இலை அப்படி விரிஞ்சு வர வேண்டாமா இல்லையா? விதை வந்து முளைச்சா மட்டும் பத்தாதுடா, அதுல இருக்கிற ரெண்டு பக்கம் ரெண்டு விதை, ரெண்டு பச்சை இலை நல்லா விரிஞ்சு வர வேண்டாமா? அப்போ இலை விரிதல். புரியுதா? கிப்ரெலின் வேலை புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? கிப்ரெலின் என்ன பண்ணுது? சேமிச்சு வச்சிருக்கிறது விதைக்குள்ள சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய உணவை சிதைத்தால்தான் இந்த விதை முளைக்க முடியும். இந்த விதை முளைச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரெண்டு இலை ரெண்டு சைட்ல வந்து அப்படியே விரிஞ்சு வரும் இல்லையா? அந்த வேலையை கட்டுப்படுத்துறது எந்த ஹார்மோனு? கிப்ரெலின். பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. ஆக்சின், கிப்ரெலின், அதே மாதிரி சைட்டோபினின், இது மூணு எப்படி இந்த வளர வைக்கும்? செல் பிரிதலாகட்டும், செல் வளர்ச்சி, செல் நீளுதல், இது மாதிரி எல்லாமே என்ன பண்ணுது? விதைகளை வளர வைக்கிறது, முளைக்க வைக்கிறது, இலையை, இதெல்லாம் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஹார்மோன்கள். எதெல்லாம்? ஆக்சின், சைட்டோபினின், கிப்ரெலின். நீ அடுத்த ரெண்டு ஹார்மோனை படிக்கும் பொழுது நீங்க என்ன வித்தியாசங்கிறத நீங்க தான் எனக்கு சொல்லுங்க. அடுத்த நம்ம ரெண்டு ஹார்மோன் படிக்க போறோம். இப்ப 3 ஹார்மோனை பத்தி படிச்சாச்சு. அந்த 3 ஹார்மோன்லயும் என்ன இருக்கு? சில காரியமெல்லாம் படிச்சோம். வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன்கள்னு நான் உங்களுக்கு க்ளூவும் சொல்லி கொடுத்துட்டேன். இனி அடுத்தது ரெண்டு ஹார்மோனை பத்தி படிக்க போறோம். அந்த ஹார்மோன் நீங்க தான் சொல்லணும். எப்படிப்பட்ட ஹார்மோன்கள்ன்ற அபிப்பிராயம் உங்களுக்கு நீங்க எனக்கு சொல்லணும். இனி நம்ம படிக்க போறது என்னது? ஆப்சிசிக் அமிலத்தை பத்தி. ஆப்சிசிக் அமிலத்துக்கு என்ன பேரு? ஆப்சிசிக் ஆசிட்.
ஆப்செஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு அர்த்தம். ஆப்செஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது வெட்டி துண்டாய் போகும் பார்த்தீங்களா, வெட்டி போகுது பார்த்தீங்களா, ஆப்செஷன். ஒரு சின்ன ஒரு வெட்டு அதுல அப்படி துண்டாய் போகுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் பேரு ஆப்செஷன். புரியுதா? ஆப்செஷனுக்கு அர்த்தம் என்னதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? அந்த ஆப்செஷன்ங்கிற அந்த ஒரு பதத்துல இருந்து இந்த ஆப்செசிக் அப்படிங்கிற அந்த பேரை வச்சாங்க. ஆப்செசிக் அமிலத்தினுடைய வேலையை நம்ம பார்ப்போம். விதையில் உள்ள கருவின் உறங்கு நிலை, தூங்க வைக்கிறது. விதைக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற கரு இருக்கு, பாக்கெட்ல நமக்கு கொடுக்குற கீரை விதையில அந்த கரு என்ன பண்ணிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கு. சரியா? தாளாட்டு போட்டு பாடி தூங்க வைக்கிறது, முளைக்க வைக்கிறது கிடையாது. புரிஞ்சுதா? கருவில் இருக்கக்கூடிய அந்த விதையில் இருக்கக்கூடிய அந்த கருவை உறங்கு நிலையில் வைப்பது ஆப்சிசிக் அமிலத்தினுடைய வளர்ச்சி கிடையாது, அதை தூங்க வைக்கிறது. சரி, உறங்கு நிலை. இனி அடுத்தது பாருங்க, இலை முதிர்ச்சி அடையும். இலையெல்லாம் முத்தி போகும், முதிர்ச்சின்னு அந்த முத்தி போகுதுன்னு சொல்லுவாங்க. கனி உதிர்தல். பாருங்க, முதிர்ந்த இலைகள், இந்த இலை முத்தி போன இலைய கனிகள். கனிகள் அப்படின்னு சொல்லும்போது என்னது, நல்ல பழுத்த பழம், அது மேல தங்காது மாம்பழம், ஏன்னா அது கீழே விழுக்கும். நல்ல பழுத்த இலை அந்த செடியில ஒட்டிட்டு இருக்காது, என்ன ஆகும், கீழே விழுக்கும் இல்லையா? அப்ப உங்களுக்கு இதுல இருந்து எனக்கு ஏதாவது ஒன்று புரியுதா? கரெக்ட். வளர்ச்சி ஏற்படுத்துது. ஆப்சிசிக் அமிலம் வளர்ச்சியை ஏற்படுத்துதுல, அந்த வளர்ச்சி என்ன பண்ணுது, கட்டுப்படுத்துது. விதையில அந்த கருவினுடைய உறங்க நிலை அதை அப்படியே சப்ரஸ் பண்ணி வைக்குது. இலைகளும் முத்தி போச்சு, காய்கள் எல்லாம் கனியாகி போச்சு, அதுவும் முத்தி போயிடுச்சு. இனி அங்க அந்த செடிக்கு அது தேவையில்லை, அந்த இலை தேவையில்லை. அந்த இலையை வச்சுட்டு இனி ஒளி சேர்க்கை நடத்த முடியாது. அந்த இலை ஃபுல்லும் வேஸ்ட் மெட்டீரியல்ஸா இருக்கும், தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அந்த பழுத்த இலையில தான் இருக்கும். அது வேணுமா, வேண்டாம், அதையே கீழே போட்டாச்சு, இயற்கையே போட்டாச்சு. இனி காய் பச்சையா இருக்கும் போதெல்லாம் அப்படியே மரத்திலே தான் ஒட்டிட்டு இருக்கு. ஆனா காய் வந்து கனியாகி பழுத்து முடிஞ்சு போச்சு, உள்ள இருக்கிற கொட்டையெல்லாம் ரெடி. எதுக்கு ரெடி? புதுசா ஒரு செடி முளைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. அப்ப இனி அந்த மரத்துக்கு அந்த பழுத்த அந்த கனி வேணுமா, வேண்டாம். உடனே என்ன பண்ணுது, அதையும் கீழே போட்டாச்சு. அப்ப இதை அறுத்து போடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேண்டாமா? அந்த அறுக்கக்கூடிய அந்த ஹார்மோனாக வேலை செய்வது இந்த ஆப்சிசிக் அமிலம். ஆப்சிசிக் அமிலத்தினுடைய வேலையை சொல்லி பார்ப்போமா? அதாவது விதைக்குள்ளே இருக்கக்கூடிய கருவை உறங்கு நிலையில் வைப்பது ஆப்சிசிக் அமிலத்தினுடைய வேலை. முற்றிய இலைகள், கனிகள் இதையெல்லாம் உதிர செய்வது, அந்த மரத்திலிருந்தோ தாவரத்திலிருந்தோ தாவர உடலில் இருந்தோ உதிர செய்வது நம்முடைய ஆப்சிசிக் அமிலத்தினுடைய வேலை. புரிஞ்சுதா? வித்தியாசம் இருக்கு இல்லையா? நான் சொன்ன 3 ஹார்மோன்களுக்கு இதுக்கு வித்தியாசம் வந்து போச்சு. இனி அடுத்தது எத்திலின் வேலையை பார்ப்போம். எத்திலின் என்பது வாயு வடிவில், கேஸ் வடிவில் இருக்கக்கூடிய ஹார்மோன். புரியுதா? எத்திலின் என்பது வாயு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு தாவர ஹார்மோன், கேஸ் வடிவத்தில் இருக்கக்கூடியது. இலைகளும் பழங்களும் முதிர்தல். மாங்காய்லாம், மாங்காய் பொறிக்கிறவங்க எல்லாம், மாங்காய் அடிக்கிறவங்க கொண்டு போயிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதைய வந்து கல் வச்சுட்டோ இல்லையா தேவையான அளவுல அவங்க எதையாவது வச்சுட்டு ஒன்று பழுக்க வைப்பாங்க. பார்த்தீங்க, கல் வச்சு பழுக்க வைக்கிறது. நம்மளே கூட என்ன பண்ணுவோம், பிளாஸ்டிக் நல்லா சூடாக இருக்கிற இடத்துல வைப்போம், சில பிளாஸ்டிக் கவர் கூட வச்சுப்போம் இல்லையா? இலைகளையும் அதே மாதிரி என்னது பழங்களையும் பழுக்க வைக்கும். புரியுதா? முதிர்ச்சி அடைய வைக்கிறது. பழுக்க வைக்கிறதுனா என்னது, முதிர்ச்சி அடைய வைக்குது. அதே மாதிரி இது ரொம்ப அதிகமாகும் பொழுது என்ன ஆகும், எத்தனை ரொம்ப அதிகமாகும் போது என்ன ஆகும், இலையும் அதே மாதிரி கனிகளும் முதிர்ந்து போகும். கரெக்டா?
நல்லா பழுத்தாதானே உதிர முடியும். அப்ப உதிர்வதற்காகவும் இந்த எத்திலின் உதவியாக இருக்கிறது. இலைகள், பழுத்து போன இலைகள், பழுத்து போன கனிகள் இப்படியெல்லாம் உதிர வைப்பதற்காகவும் இந்த எத்திலின் உதவியாக இருக்கிறது. ஆப்சிசிக் அமிலத்தினுடைய கூடவே இது வேலை செய்யுது. எத்திலின் என்ன வடிவத்துல இருக்கு? வாயு வடிவத்துல இருக்கு. அப்ப எத்திலினுடைய வேலை என்னது? இலைகளும் பழங்களையும் முதிர செய்கிறது, முத்த வைக்குது. புரியுதா? நல்லா மெச்சூராக வைக்குது. இனி இது நல்லா முத்தி போய் நல்லா பழுத்து போச்சுன்னா இலைகளும் பழங்களும் என்ன ஆகும்? உதிர்ந்து போகும். இப்ப ஆப்சிசிக் அமிலமுடைய வேலை செய்யும். இப்ப முதல் சொன்ன 3, அதாவது ஆக்சின், சைட்டோகினின், கிப்ரலின் இதெல்லாம் வளர்ச்சியை, தாவர வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதே சமயத்துல இந்த ஆப்சிசிக் அமிலமும் இந்த எத்திலினும் என்ன பண்ணுது? இந்த வளர்ச்சியை கொஞ்சம் குறைய வைக்குது, குன்ற வைக்குது இல்லையா? வேண்டாத பொருட்களை எல்லாம் இல்லையா தாவர வளர்ச்சியை குன்ற வைக்கக்கூடிய ஹார்மோன்கள். இவை 5மே இயற்கையாக தாவரங்களுடைய உடல்ல சுரக்கக்கூடிய, அது ஒரு இலை விதை தாவரமாச்சினாலும் சரி, இருவித இலை தாவரமாச்சினாலும் தாவரங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் இந்த 5 வகைகள். புரியுதா உங்களுக்கு? அட்டவணை 3.4 இருக்கு பார்த்தீங்களா நம்மளுடைய புஸ்தகத்துல? அட்டவணை 3.4 நம்மளுடைய போர்ட்ல கொடுத்த மாதிரி நேரத்துல இருக்கக்கூடிய பட விளக்கம் இருக்கு இல்லையா? பட விளக்கம் 3.9 அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நமக்கு தந்திருக்கிற இந்த ஒர்க் ஷீட் அட்டவணை 3.4 நீங்க என்ன பண்றீங்க? கம்ப்ளீட் பண்றீங்க. இந்த காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்க அதுல இருந்து ஹார்மோன் பேர்களை, கொடுக்காத பேர்களை எல்லாம் எடுத்து செலக்ட் பண்ணி எழுதுறீங்க. வேலைகளை எல்லாம் அதுல இருந்து பார்த்து நீட்டா உங்களுடைய பயாலஜி நோட்ல இந்த போட்டுக்கிற மாதிரியே, போர்ட்ல போட்டுக்கிற மாதிரியே நீங்க எழுதி வைக்கணும். புரிஞ்சுதா? எப்படி எதை ரெஃபர் பண்ண? இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் பார்த்தீங்களா? அந்த பட விளக்கத்தையே நீங்க ரெஃபர் பண்ணணும். எழுதி வச்சுப்பீங்க இல்லையா? ஓகே. இனி நம்ம அடுத்தது செயற்கை ஹார்மோன்களை பத்தி படிக்க போறோம். செயற்கை ஹார்மோன்கள் சுத்தமாக மனிதனுடைய சொந்த சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஹார்மோன்கள். மனுஷனுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாம் மனுஷனுடைய சுயநலமாக தான் கருத முடியும். அதே போல செயற்கை ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது? மனிதனுடைய சுயநலம் தான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்பு. சரியா? பசுமை புரட்சிகளும் சொல்லிக்கிறோம். ஆனா நமக்கு எது தேவையோ நம்ம அதை தேர்ந்தெடுக்கிறோம். புரிஞ்சுதா நான் சொல்றது? இனி அதுல ஆக்சின் வகைகளை நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆக்சின் வகைகள் அப்படின்னு சொல்றது நேரா போய் தாவரத்துல இருந்து அதுல இருக்கிற ஆக்சினை நம்ம எடுக்கிறது கிடையாது. ஆக்சினை போல வேலை செய்யக்கூடிய பிற வேதிப்பொருட்களை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? நீங்க என்ன டீச்சர் சொல்றீங்க? அந்த ஆக்சின் இந்த ஆக்சின், அந்த ஆக்சின் செய்யக்கூடிய வேலைகளை நம்மளுடைய செயற்கை ஹார்மோன்களும் செய்யும். இந்த ஆக்சினை மாதிரி இருக்கக்கூடிய செயற்கையான அந்த வேதிப்பொருட்கள் இருக்கு, அந்த கூட்டு பொருட்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம ஆக்சினை போல பயன்படுத்தும். அதுதான் செயற்கை ஹார்மோன். அதுல இருக்கிறது அதை அப்படியே நம்ம எடுக்க முடியாது. அப்போ அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த கூட்டுல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அதே மாதிரி நம்ம தேவையான இடத்துல வேலையை செய்ய வச்சுக்கணும். அதனாலதான் நம்ம இந்த முதல் செக்ஷனா செயற்கை ஆக்சின்களை பத்தி நம்ம படிக்கிறோம். இந்த செயற்கை ஆக்சின் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் எதுக்காக வேளாண்மையில அல்லது பசுமை புரட்சியில அல்லது செயற்கையான ஆய்வு கூடங்கள்ல நம்ம மனிதன் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதிரும் முன்னரே காய்கள் உதிர்வதை தடை செய்கிறது. எப்பவுமே பாருங்க, நீங்க மாங்காய்லாம் நல்லா பூத்துருக்கு, சின்னதா பிஞ்சு மாங்காய்லாம் வந்து போச்சு, அது கரெக்ட் சைஸுக்கு வந்து முத்தினாதானே நம்மளால பறிச்சு நமக்கு காசெல்லாம் கிடைக்கும். இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு ஆச்சுனாலும் நம்ம வீட்டில் அது வர்றதுக்கு முன்னாடியே சின்னதாக இருக்கும், மாங்காய் பீச்செல்லாம் விழுந்து போச்சுனாலும் என்ன செய்யுது? தேங்காய் பூ போட்டு அது கொலை பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் அந்த தேங்காய் சின்னதாக விழுந்து போச்சுன்னா நமக்கு என்ன ஏதாவது கிடைக்கும்? பாக்கு மரத்துல யோசிச்சு பாருங்க, பாக்கெல்லாம் ஆறதுக்கு முன்னாடி முத்தி போடுங்க, அந்த ஒரு காய் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே விழுந்து போச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடையாது. அப்போ இந்த காய்கள், பச்சை காய்கள் தோன்றிய உடனேயே சில தாவரங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் பொழுது உதிர்ந்து போகும். சிலப்ப மண்ணிலேயே இருக்கும் கோளாறு, இல்லை வேற ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும்.
அந்த இடங்கள்ல நம்ம இந்த செயற்கையான ஆக்சிஜன்களை பயன்படுத்தும் பொழுது இந்த காய்கள் முதிர்வதற்கு முன்னரே உதிர்கிறது பார்த்தீங்களா, அதை நம்ம தடை செய்ய முடியும். நீ அடுத்தது பாருங்க, ஆய்வு கூடங்கள்ல சில சமயத்துல ஏதாவது வளர இருக்கும், சரியா, முளைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முளைக்கணும்னா எப்படி முளைக்கணும்? வேர் வந்தாதான் முளைக்கும் இல்லையா? அப்ப நமக்கு விருப்பம் இருக்கிற இடத்துல வேர் முளைக்கும். இந்த வேர் முளைக்கிறது நான் ஒரு துண்டு செடி எடுத்தோம்னா அங்கதான் முளைக்கணும், சரியா? நான் எங்க சொல்றோம்னா அங்கதான் முளைக்கணும். அப்ப அந்த வேர் முளைக்கணுங்கிற இடத்துல நம்ம இந்த ஆக்சிஜனை, செயற்கையான ஆக்சிஜனை நம்ம பயன்படுத்தி கொண்டோமே ஆனால் வேர்களை நமக்கு விருப்பப்பட்ட இடத்துல முளைக்க வச்சுக்கலாம். என்னென்ன வசதி பார்த்தீங்களா? முதிர்வதற்கு முன்னாடியே இந்த காய் பிடிச்சது முதிராம இருக்கிறதுக்கு ஆக்சிஜனை பயன்படுத்திக்கிறோம். வேறு நம்ம விருப்பத்துக்கு எங்கெல்லாம் முளைக்கணுமோ அங்க நம்ம ஆக்சிஜனை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி களைனா என்னது? தேவையில்லாத செடி. நம்ம நல்லா பயிர் போட்டுருக்கோம், அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா வேண்டாத நிறைய செடி வளர்ந்துருக்கும். வேண்டாத எந்த செடி வளர்ந்ததுனாலும் அதெல்லாம் களைகள். இந்த களைகளை அழிப்பதற்கு நம்ம இந்த செயற்கையான நம்முடைய ஆக்சிஜனை பயன்படுத்தி கொள்ள முடியும். பாருங்க, நம்ம செயற்கை ஹார்மோன்ல இருக்கிற ஆக்சிஜனை எங்கெல்லாம் பயன்படுத்துறோம்? இந்த பிஞ்சு பிஞ்சா இருக்கக்கூடிய அந்த காய்கள் எல்லாம் உதிர்ந்து போகாம இருக்கிறதுக்கு நம்ம ஆக்சிஜனை பயன்படுத்தலாம். வேர்களை முளைக்க வைக்க, நம்ம விருப்பப்பட்ட இடத்துல முளைக்க வைக்க இந்த செயற்கையான ஆக்சிஜன் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல என்னது, களைகளை அழிப்பதற்கு ஆக்சிஜனை நம்மளுடைய சாதாரணமாக வேளாண் துறையில் பயன்படுத்தப்படுகிறது. வேளாண் துறையில தான் இது முக்கியமா இருக்கு. நான் முதலே நான் சொல்லிட்டேன், பசுமை புரட்சியினுடைய ஒரு பகுதியாக தான் இந்த செயற்கை ஹார்மோனுடைய பயன்பாடு வளர்ந்து. இனி அடுத்ததாக நம்ம சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடியது கிபரலின். இந்த கிபரலின் சாதாரணமாக எங்க பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா, திராட்சை இருக்கு இல்லையா, திராட்சை வளர்க்குறவங்க, ஆப்பிள் வளர்க்குறவங்க, இவங்கெல்லாம் எதுக்காக இந்த கிபரலினை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னீங்கன்னா, சாதாரண இருக்கிற அளவை விட பெரிய ஆப்பிள் வேணும், சாதாரண திராட்சையை விட பெரிய திராட்சை வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் இருக்கக்கூடிய இடத்துல திராட்சை, ஆப்பிள் முதலியவை அதனுடைய சாதாரண அளவுல இருந்து பெரிய அளவாக வருவதற்கு கிபரலின் பயன்படுத்துகிறார்கள். புரியுதுங்களா? வேளாண் துறையில இனி இது எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணிக நோக்கு மெயினா இல்லையா, எக்கனாமிக் என்னது வணிக நோக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு வேளாண் துறையில கனிகள் சிலப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான முதிர்ச்சி இருக்கும். ஒரு பத்தனம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பழுக்கும், பத்தனம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தான் பழுக்கும். அப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சமயத்துல பழுக்கும் இல்லையா? அந்த பழுக்கிறது கனிகள் எல்லாம் ஒரே சமயத்துல பழுத்தாதான் லாபம் கிடைக்கும். அப்போ ஒரே சமயத்துல எல்லா கனிகளும் ஒன்றாக பழுப்பதற்கு இது மாதிரி இருக்கக்கூடிய வணிக நோக்குல கிபரலினை பயன்படுத்துகிறார்கள். சரியா? அப்ப நேரத்திலேயே பழுக்கிறத தடை செய்து தேவையான சமயத்துல பழுக்க வச்சுக்கணும். நேரத்திலேயே பழுக்க வைக்கிறத இங்க தடை செய்கிறார்கள். கிபரலினை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க சொல்லுங்க? திராட்சை, ஆப்பிள் அதனுடைய சாதாரண அளவில் இருந்து பெரிய அளவுல வர்றதுக்கு கிபரலினை பயன்படுத்துறாங்க. அதே போல வணிக நோக்குடன் கனிகளை ஒரே நேரத்துல சரியா பழுப்பதை தடை செய்வது. எல்லா கனிகளும் ஒரே சமயத்துல பழுத்துட்டா அந்த விவசாயிக்கு லாபம் கிடைக்காது. அப்போ அவனுடைய விருப்பத்துக்கு அனுசரிச்ச மாதிரி என்னது, இன்னைக்கு வேண்டாம் பழுக்க வேண்டாம் சொன்னா கிபரலினை போட்டு அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது பழுக்காது. எப்ப விலை கிடைக்குமோ அன்னைக்கு பழுக்க வச்சுக்கணும். புரியுதுங்களா? வணிக நோக்குனா என்னது? நான் முதல் சொன்ன திராட்சை, ஆப்பிள் பெருசாக்குறது வணிக நோக்கு தான். இங்க கனிகளை வந்து பழுக்கிறத தடை செய்வதும் வணிக நோக்கு தான். எப்ப விலை கிடைக்குமோ விவசாயி அந்த சமயத்துலதான் கொண்டு போய் வித்துப்பாங்க. அப்ப தேவையில்லாத சமயத்துல பழுக்காம இருக்கிறதுக்கு தடை செய்ய கிபரலின் பயன்படுத்தப்படுகிறது. ஆக்சிஜன், கிபரலின் இதெல்லாம் முடிச்சாச்சு. இனி அடுத்தது பரவலாக பயன்படுத்தக்கூடிய செயற்கை ஹார்மோன் என்பது எத்திலின். எத்திலின்ங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சோம். இயற்கையான எத்திலின் வாயு வடிவத்தில் இருக்கிறது.
இருக்கிறது. அதே போல நம்ம இந்த எத்திலினை எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது அன்னாச்சி பழம்னா என்னது? பைனாப்பிள். பைனாப்பிள்ல இந்த எத்திலினை பயன்படுத்தும் போது ஒரே சமயத்துல பூ வருது. பூ வந்ததுக்கு அப்புறம் தானே காயாகணும். சாதாரணமாக அன்னாச்சி அதாவது பைனாப்பிள் வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகள் இந்த எத்திலினை பயன்படுத்தி கொண்டு ஒரே நேரத்தில் பூக்க வைக்கிறாங்க. அப்போ ஒரே சமயத்துல பூத்துதுன்னா ஒரே சமயத்துல காய் போட்டு பழுத்து அவங்களுக்கு ஒரே சமயத்துல அறுவடை செய்ய முடியும். இது போன்ற ஒரு பர்பஸுக்கு தான் நம்மளுடைய எத்திலினை வேளாண் துறையில விவசாயிகள் பயன்படுத்துகிறார்கள். நீ அடுத்தது பாருங்க, தக்காளி, எலும்பிச்சை, ஆரஞ்சு இது போன்ற பழ வகைகளை பழுக்க வைக்கிறதுக்காகவும் இந்த எத்திலினை நம்மளே கூட நம்ம வீட்டில் புகை போட்டு பழுக்க வைப்போம் இல்லையா? பழுக்காமல் இருக்கிற அந்த பழங்களை எல்லாம் நம்ம இந்த வாழைக்காயெல்லாம் நம்ம வாழை பழமாக்குவதற்கு நம்ம சில புகையெல்லாம் போடுறதுக்கு நம்ம இல்லையா? சில கல் வச்சு பழுக்க வைப்பாங்க. அதெல்லாம் வியாபாரிகளுக்கு தெரியும். அப்போ இங்கே என்னென்ன பழங்களை சாதாரணமாக பழுக்க வைக்கிறாங்க பாருங்க, தக்காளி, எலும்பிச்சை, அதே போல ஆரஞ்சு இது போன்ற பழ வகைகளை ஒரே சமயத்தில் பழுக்க வைக்கிறதுக்கு நல்லா பழுக்க வைக்கிறதுக்கு எத்திலினை பயன்படுத்துறாங்க. இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரப்பர் மரத்துல எது? ரப்பர் பால் தான் இல்லையா? ரப்பர் மரம் எதுக்காக வச்சிருக்கிறாங்க? ரப்பர் பால் உற்பத்தி. அங்க நம்ம எத்திலினை டைரக்டா நம்ம யூஸ் பண்ண முடியும். அங்க எத்திலினை எத்திஃபோன் என்ற ஒரு வேதிப்பொருளாக பயன்படுத்துகிறோம். எத்திஃபோன் என்பதை ரப்பர் மரங்களை பயன்படுத்தும் பொழுது அந்த எத்திஃபோன் எத்திலினாக மாறி ரப்பருடைய பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறது. இனி கடைசியாக நம்ம படிக்கக்கூடிய ஒரு செயற்கை ஹார்மோன் உண்டு. இந்த செயற்கை ஹார்மோனுக்கு பேரு பார்த்தீங்கன்னா ஆப்சிசிக் அமிலம். வேளாண் துறையில விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ஆப்சிசிக் அமிலம் என்பது கனி இன தாவரங்கள்ல சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செயற்கை ஹார்மோன். எங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் தேவைப்படுதோ இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய அந்த விவசாயத்துல தான் இந்த ஆப்சிசிக் அமிலத்தை பயன்படுத்தும். ஒரே சமயத்துல அறுவடை செய்வதற்காக, சரியா? ஒரே சமயத்துல அறுவடை செய்வதற்காக இந்த ஆப்சிசிக் அமிலத்தை படிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. வேளாண் துறையில யூஸ் பண்றாங்க. இனி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரீடிங்ல இருக்கிறது ஒன்றும் நம்ம நோட்ல குறிச்சு வைக்கணும்னு கிடையாது. அப்போ செயற்கை ஹார்மோன்கள் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வரும்பொழுது நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆக்சின், கிபரலின், எத்திலின், ஆப்சிசிக் அமிலம்ங்கிற இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதை நம்ம நோட் பண்ணி எடுத்து வச்சாலே தாராளமாக நம்ம எக்ஸாமுக்கு நல்லா மார்க் வாங்க முடியும். இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கண்டிப்பாக இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். சமநிலைக்கான வேதிக்குறிப்புகள்ன்ற பாடம் நம்முடைய செயற்கை ஹார்மோன்களோடு முடிவடைகிறது. இதுல இருந்து நம்ம என்ன படிச்சோம்னு நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு சோஃபா? இந்த 3 பாடம் படிச்சு முடிச்சுட்டு நம்ம குழந்தைங்க பயாலஜி குழந்தைங்களுக்கு 10ஆம் கிளாஸ்ல என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள்ல மட்டும் கிடையாது, விலங்குகள்லையும் தாவரங்கள்லையும் எல்லாத்துலேயுமே எல்லா வேலைகளையும் ஒருங்கிணைக்கவும் கட்டுப்படுத்தவும் எல்லாம் நமக்கு தேவையான அமைப்புகள் இறைவனானவன் இயற்கையாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு விவரமாகவும் நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? பயாலஜி படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இயற்கை தான் நமக்கு கொடுக்குது, இயற்கை தான் இறைவன். சரியா? அப்போ இறைவனானவன் எல்லா அமைப்பையும் நமக்கு கரெக்டா கொடுத்துருக்கிறாரு. அதையே நம்ம இந்த ஒரு காலகட்டத்துல பாதுகாப்பாக வைக்க வேண்டியது நம்மளுடைய வேலையாகும். ரொம்ப ரொம்ப பத்திரமா இருக்கணும். தேவையில்லாத இடங்களுக்கு படிக்கிற வேலையை, மற்ற வேலையை விட்டுருக்க, படிக்கிற வேலையை செய்யுங்க நல்லா. சரியா? மற்ற வேலையை விட்டுருங்க. அப்போ போய் அடுத்த கிளாஸ்ல உடனே நம்ம ஓகேவா?